ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/10/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், உலக குடியிருப்பு தினம், உலக கட்டிடக்கலை தினம், உலக வாழ்விட தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கன்னியா லக்னம், இருப்பு 1 நாழிகை 46 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 7:22 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:40 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:22 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 7:44 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயில், என்னடா சிவபெருமான்கிற இல்லைன்னு பார்க்காதீங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கோ. முதல்ல பிள்ளையார், முருகன் எல்லாரையும் பார்த்துட்டு நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். அடுத்தபடியாக இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி. பஞ்சமினாலே வாராகி தான். வாராகி அம்மனை வழிபாடு பண்ண இன்னைக்கு உங்களோட மனசில் தைரியம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் சிரத்தையோட அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது சூரியன், துலாம் ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிரகதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குங்கும்போது என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? எல்லா விஷயத்துலையும். சரியா? உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்று பேசுவதில்லை, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து போகிறது நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வை அங்கே விழுறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் 2 எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் வந்து சேரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார், குருவை.
அதே மாதிரி குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை இந்த உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். ஸோ குருச்சந்திர யோகம் இருக்குது. சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க. கணவன் மனை உறவு அப்படிங்கும்போது இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். போனவுடனே கேட்டுருங்க. அதுக்காக போனவுடனே கதவை திறந்தவுடனே கேட்கக்கூடாது. சரியா? தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதிகள் அற்புதமான நிலைமையில் சஞ்சரிப்பார்கள். அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஏன்னா குருவோட பார்வை அங்கே விழுது. அதே மாதிரி சந்திர பகவான் நேர அந்த 6ஆம் இடத்துல இருந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ் தான். அதுவும் அரசாங்கத்துறையில் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அரச இலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் போனவுடனே நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகள் நீங்கள் என்ன சொல்லல அதை அற்புதமாக உங்களுக்கு செயல்படுத்தி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்றைக்கி குழந்தைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அதை அப்படியே கடன்னு மனப்பாடம் பண்ணி எல்லாம் நல்லபடியாக ஒரு மதிப்பெண் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள். அதேமாதிரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நிதானமான ஒரு செயல்பாடு இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு சின்னது அப்படியே வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவன் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் அற்புதமாக நடைபெறும். அதேமாரி கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்குது. சந்தோஷமாக இருங்கோ. இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள்.
அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, தைரியத்தை கொடுக்கறதுக்கே இருக்கார். ஏன்னா குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். அற்புதமான ஒரு தைரியம். இன்னைக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் அதிரடி தான், சும்மா அதிரதில் அந்த நிலைமையில இருப்பீங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். அதேமாரி திடீர்னு சில பேருக்கு பிரயாணங்கள் ஏற்படலாம். திடீர்னு அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை அப்படியே சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக முன்னேற்றத்தை கொடுக்குறார். குருவோட பார்வையை வாங்கிட்டு எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்குங்க. சந்தோஷமாக இருங்கோ, சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. இன்னொரு விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று. ஆக்சுவலாக 3 பதிவு போட்டிருக்கோம். நிறைய பேர் இன்னும் பார்க்கல, பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதோட இது தெரியும். அதேபடி பரிகாரம் பண்ணினேள் அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் இந்த கீழே இருக்கிற லிங்க்கில் போயிட்டு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பதிவுக்கு போகும். நீங்கள் அந்த பதிவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான், ஆனால் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார், சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிக்கிறார். ஆனாலும் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி உத்தியோகத்தில் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கொண்டு வரும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு அனுகூலமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஏதாவது சுவாமியை வேண்டிட்டு, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவாவா மதத்துக்கு ஏற்ற மாதிரி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. எறும்பு சாப்பிட்றோம் வெளியில், சரியா? அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் கொப்பளிக்கும் நாள்.
அயனசைன பவஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு செலவு வைக்க போறார். அது சுப செலவாக இருக்கும். சரியா? அதேமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசியை கையில் எடுத்துன்னு விடுங்க. உங்க பேக்ல வச்சு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் குவியும் நாள். அற்புதமான ஒரு நாள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அதனாலேயே உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இன்னைக்கு ஜோராக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பிற்கு குறைவில்லாத நாள். அப்படியே சும்மா பரபரன்னு இந்த பம்பரம் கூட சுற்றிட்டு கொஞ்சம் நின்றுக்கும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஷார்ட்டேலேருந்து அப்படி வெளியில் வந்து பரபரன்னு இருக்க போகிறீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையுமே ஒரு நிதானமாக செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க. ஒரு அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பேசுகிற வார்த்தைகளில். ஏன்னா உங்களுக்கும் 1000 டென்ஷன் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் மனுஷா தானே, டென்ஷன் இருக்கும். அதுக்காக கண்ணாபின்னான்னு பேசிடக்கூடாது. கரெக்டாக பேச்சாக இருக்கணும். அதனால் அமைதியாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடந்துக்கூடாது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் சர்க்கரையை வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. கொஞ்சம் சரியா, கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கிறதா? ஏன்னா சந்திராசிரமம் போயாச்சுன்னாலே கொஞ்சம் டென்ஷன் ரிலீஃப் ஆகிடுதுன்னு அர்த்தம். என்ன, அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆனால் ஜென்மத்தில் இவர் இருக்காரு ராகு பகவான், குழப்பத்தை கொடுத்துன்னு தான் இருக்கார். ஆனாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கார். கரெக்டாக யோகத்தை கொடுத்துட்டு இருக்கார், டென்ஷனும் கொடுத்துட்டு இருக்கார், யோகமும் வந்துட்டு இருக்கு. ஆனால் டென்ஷனாக எடுத்துக்கூடாது, யோகத்தை யோகமாக எடுத்துக்கோங்க. சரியா? அதேமாரி எல்லாமே இன்னைக்கு நீங்கள் பாசிட்டிவாகவே நினைக்கணும். நோ நெகட்டிவ். பாசிட்டிவாகவே நினைங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே. அதேமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இன்னைக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும்.
சிலருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.